எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் மேலான நன்மைக்கு நேராக வழிநடத்தப் போகிறார். பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தோல்விகளின் செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். நிறைவானதை பார்க்க முடியவில்லை என்று உங்கள் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். துயரத்தின் பாதைகள் ஏன் எனக்கு அனுமதிக்கப்படுகிறது என்று கேள்வி கேட்கலாம். வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்கின்ற காரியம், ரோமரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது வேதம் இவ்வண்ணமாக சொல்கிறது. சற்றே நீங்கள் கேளுங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான். என அன்பானவர்களே, யாரை பற்றி சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஒரு அருமையான செய்தியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகிலே நீங்கள் பிழைக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் விசுவாசம். விசுவாசம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் மரண போராட்டங்களின் வழியாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பிழைக்க முடியுமா, தப்பி பிழைப்போமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழக்கூடியவர்கள் உண்டு. வேதாகமத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது, தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம் வந்துவிட்டது கானான் தேசத்தில். அப்பொழுது யாக்கோபு தன் பிள்ளையாண்டான்களை அழைத்து சொல்கிறார், எப்பா, நாம் சாகாமல் இருக்கும்படி நீங்கள் எகிப்து தேசத்தில் தானியம் வழங்கப்படுகிறது, அங்கே சென்று தானியம் பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம். மறுபக்கம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது பவுல் ஒரு துயரமான ஒரு காரியத்தை சொல்கிற காட்சிகளை பார்க்க முடிகின்றன. பல நாட்களாக சூரியனை பார்க்க முடியவில்லை, சந்திரனை பார்க்க முடியவில்லை, நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை, கொடுங்காற்று. அந்த நிலையில் அவள் சொல்லுவார், இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்று போயிட்டு என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு சம்பவம், நமக்கு முன்பாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமான பாதையிலே கடந்து சென்றிருக்கிறார்கள். எந்த ஒரு காரியமும் அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட உங்களுடைய மனதிலே நான் பிழைப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் தப்புவிக்கப்படுவேன், நான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல் இருப்பேன் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று வேதம் கூறுகின்றன. நீங்கள் பிழைப்பீர்கள், அதைத்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. பல விதங்களிலே சோதனைகள் வந்துவிட்டது, தப்பி பிழைக்க முடியுமா என்று ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வியாதியின் போராட்டத்தில் நாம் தப்பி பிழைக்க முடியுமா என்கிற ஒரு கேள்விகள் எழத்தான் செய்கிறது. இந்த நெருக்கமான சோகமான சூழ்நிலையில் தப்பி பிழைக்க முடியுமா என்றே உங்களுடைய மனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, புலம்பிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் தேவனின் மேல் விசுவாசம் வைத்திருந்தால். அவ்வளவுதான். தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் நம்மை வாழும்படியாக வளமான இடத்திற்கு அழைத்து செல்கிறதை பார்க்க முடிகிறது. சரி, இன்றும் கூட நம்முடைய வாழ்வில் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். கலங்காமல் தேவனை விசுவாசிப்போம். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பல நேரங்களிலே கவலைகள், அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம், தவிக்கிறோம், புலம்புகிறோம்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான வசனத்தை மறந்து விடுகிறோம். இன்றும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கையை பிடித்து சொல்கிறார், கவலையை விட்டுவிட்டு கர்த்தரின் மேல் விசுவாசிக்க தொடங்கிவிடுங்கள். இதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41, 42 இந்த 2 வசனங்களில் வாசிக்கும் போது உண்மை வெளிப்படும். கவனியுங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்கே மார்த்தாள் மரியாளுடைய வாழ்வில் நிகழ்கிற காரியங்களை கவனித்து பாருங்கள். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். இயேசுவாகிய தேவன் அன்றைக்கு மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். இது ஒரு பக்கம். மரியாளை பார், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. மரியாளை பார்க்கும்படியாக சொல்கிறார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய வாழ்வில் பிழைத்திருக்கும்படியாக கவலைகளை மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. தேவனிடத்திலே பேசுவதற்கோ ஜெபிப்பதற்கோ நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அது ஆபத்து. நம்முடைய வாழ்வில் நாம் சுபிட்சம் பெற்று கம்பீரத்தோடு நிறைவோடு கூட இந்த பூமியிலே நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகம், அப்பாவின் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். அன்றும் கூட ஆண்டவராகிய தேவன் அதை விரும்பினார். அதனால்தான் மார்த்தாளுக்கு அது சொல்லப்பட்டது. பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தவறி விடுகிறோம். தேவ சமூகத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணும் போது உங்களுடைய வாழ்வில் அநேக விதமான தாழ்ச்சியான காரியங்களும் அம்புகளும் எய்யப்படும். பல சூழ்நிலைகளிலே நீங்கள் காயப்படுவீர்கள். தேவனுடைய சமூகம் இல்லாமல் இந்த பூமியிலே ஒரு சிறிய காரியத்தை கூட நம்மால் சுதந்திரிக்க முடியாது. இன்று நம்முடைய வாழ்வில் ஒரு நிறைவானது உங்கள் எல்லைகளுக்குள் புறப்பட்டு வர வேண்டும். நீங்கள் சுபிட்சம் பெற்று மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும். கவலைகளுக்கு நடுவிலே எல்லாருக்கும் சாட்சி சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவன் என்னை தப்புவித்தார் என்று சாட்சி பகர வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த அமர்ந்திருக்கிற காட்சியை குறித்து சங்கீதத்தின் புத்தகம் 46:9 தேவன் செய்கிற செயலையும் 10 அவர்கள் அமர்ந்திருந்து பார்த்த காட்சிகளையும் பார்க்க முடிகின்றன. அதை குறித்து சங்கீதம் 46:10 சொல்கிறது. கவனியுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவனுடைய செயலின் வல்லமையை கண்டு நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை குறித்து சொல்லுகிறது. சங்கீதம் 46:10 வாசிக்க கேட்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருங்கள். 9 சொல்லுகிறது, யுத்தங்களை ஓய பண்ணுவார், முடிவுக்கு கொண்டு வருவார். பல நேரங்களிலே சில யுத்தங்களை ஓய பண்ண முடியாது. பல சொல்லுவார்கள், பல நாட்டு ராஜாக்கள் பேசினாலும் சில யுத்தத்தை ஓய பண்ண முடியாது உலகிலே. ஆனால் சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் எத்தனை ஆலோசனைகள் சொன்னாலும், எவ்வளவு நல்வார்த்தைகளை கூறினாலும் சில காரியத்தை அமைதிப்படுத்த முடியாது. இந்த மாதங்களில் இனி வருகிற நாட்களில் தேவனாகிய கர்த்தர் ஓய பண்ணுவார் யுத்தங்களை. வில்லை ஒடித்து போடுவார், ஈட்டியை முறிப்பார், ரதங்களை அக்னியினால் சுட்டரிப்பார். இந்த 4 காரியத்தையும் கவனித்து பாருங்கள். இது ஒரு யுத்தத்திற்கு போகும்போது இந்த 4 விதமான காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. வில்லு, ஈட்டி, அது மட்டுமல்ல, ரதங்கள்,
யுத்தத்திற்கு ஆயத்தமாகி வருகிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு அமைதியான நிலவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பிழைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் நன்மைக்காக காத்திருப்போம். நிறைவானது தேவனால் புறப்பட்டு வரும். அது எப்படி பிரதர் வரும்? அதைத்தான் தேவன் செய்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். எத்தனையோ காரியத்தில் நீங்க தோற்று போன ஒரு சகோதரியே, எத்தனையோ காரியத்தில் நீங்க கண்ணீர் வடித்து புலம்பின சகோதரனே, போதும். கவலையை மறந்து கர்த்தரின் மேல் விசுவாசம் வைத்து தேவ சமூகத்திற்கு வருவேன், என் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்காக இடைபடுவார். உங்கள் காரியங்களிலே புதுமை பிறக்கும்படியாக தேவன் அனுகூலங்களை ஏற்படுத்த போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்தரம், ஒரு வெறுமை, ஒரு கண்ணீரின் பாதை, கவலையிலே மூழ்கின அனுபவம், நீங்கள் தவிக்கிறீர்கள். என்ன செய்ய என்று அநேகரிடத்தில் அநேக காரியங்களை குறித்து பேசி பார்த்து விட்டீர்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். தேவனுடைய சமூகத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரியதான ஒரு அமைதியை ஏற்படுத்துவார். அமைதியை ஏற்படுத்துவார். எந்த ஒரு காரியமும் தீமையானவைகள் உங்களை பின் தொடர்ந்து வராது என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு திட்டமாக வாக்குரைக்கிறார். அநேக மாத காலங்கள், அநேக வருடங்கள் தீமைகள் உங்களை தொடர்ந்து வந்தது. தொல்லைகளை தாங்க முடியவில்லை. சகித்துக்கொண்டே எத்தனை நாட்கள் வாழ முடியும்? வீட்டிற்குள் ஒரு பூட்டப்பட்ட ஒரு சுதந்திரம் இல்லாமல் கண்ணீரிலே நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேனே, தேவனே என் கையை பிடித்து தூக்கி விடுங்கப்பா என்று சொல்லி அவர் சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்கள் அருகில் தோன்றி இருக்கிறது. உங்களை தப்புவிப்பார், உங்களை பிழைக்க வைப்பார். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்கிற வசனத்தின்படி நீங்கள் வாழப் போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். சரி, இரண்டாவது வேதாகமத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மார்க்குவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஒரு நாள் ஜெப ஆலய தலைவன் ஒரு துக்கமான செய்தியை கேட்கிறான். இந்த துக்கமான செய்தியை குறித்து அன்று வேலைக்காரர்கள் வந்து தன் எஜமானனாகிய எவீருக்கு சொல்லப்படுகிறது. அவர் யார்? அந்த எவீரு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அன்றைய நாட்களில் ஜெப ஆலய தலைவனாக அவர் காணப்பட்டார். எத்தனை பெரிய பாக்கியம்! உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிற மனிதனுடைய வாழ்வில் ஒரு துக்கமான செய்தி வருகிறது. ஆனால் அந்த துக்க செய்தி வரும்போது அந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவோடு கூட நிற்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே துக்க செய்திகள் வரும்போது ஜனங்கள் துவண்டு விடுவார்கள். ஜனங்கள் அழுது புலம்பி ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்பார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், நடப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களை தேவன் விசாரிப்பார். அன்றைக்கு துக்கமான செய்தி வருகிறது. அந்த துக்க செய்தி வந்தவுடனே மார்க்குவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும் காட்சிகளை சற்றே நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, இங்கே ஜெப ஆலய தலைவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லப்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் இப்படித்தான். ஏதாகிலும் ஒரு காரியம் நிகழும் போது ஒரு பயம் நம்மை சூழ்ந்து வந்து நிற்கத்தான் செய்கிறது. இயேசு அந்த நேரத்தில் சொன்னவுடனே சரி என்று அவனும் ஒத்துக்கொண்டான். என கண்பானவர்களே, நாம் ஏன் பயப்படக்கூடாது? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்குரைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறான்.
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது மறு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றும் கூட தேவனுடைய சமூகத்தில் பயப்படாமல் சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து, நடந்து முடிந்த காரியங்களை எல்லாம் மறந்து, இனி ஒரு புது தைரியத்தோடு என் தேவனுடைய சமூகத்திற்கு நான் போவேன், என் தேவனின் மேல் இன்னும் நான் விசுவாசம் வைப்பேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை உடைக்கும்படியாக, விசுவாசத்தை கெடுக்கும்படியாக, விசுவாசத்தை திருடும்படியாக அநேக சம்பவங்கள் புறப்பட்டு வரத்தான் செய்கிறது. அந்த நேரத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் பயப்படாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் பிழைக்கத்தக்கதான அனுகூலமான காரியத்தை தேவன் ஏற்படுத்தத்தான் செய்வார். நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். நடந்தது என்ன? ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு இயேசு அங்க போகிற காட்சி அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெளியே சுற்றி பார்க்கிறார்கள். துக்க செய்தியோடு ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். துக்கத்தோடு வீட்டுக்கு வெளியே ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இயேசு கிறிஸ்து புறப்பட்டு செல்கிறார். அந்த மரித்த குழந்தையை பார்த்தா, தலி தாகுமி, எழுந்திரு சிறு பெண்ணே என்று சொல்கிறார். இந்த காட்சிகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வெளியே ஒரு துக்கமான செய்தி, வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதமான செய்தி பிறக்க தொடங்குகிறது. இத்தனை நாட்களாக துக்க செய்தியை நீங்க கேட்டீங்க, துயரமான செய்தியை பார்த்தீங்க, கண்ணீர் விட்டீங்க. ஏனையா இந்த காரியங்கள் நிகழ்ந்தது? இதையே நீங்கள் சொல்லி சொல்லி வந்தீர்கள். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்கள் காதுகளிலே ஒரு நற்செய்தியை தொனிக்க பண்ணுவார். பிள்ளை மரித்தது உண்மைதான். உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடந்து முடிந்தது உண்மைதான். உங்கள் குடும்பத்தில் சில தோல்விகள் வந்திருப்பது உண்மைதான். நீங்கள் சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மைதான். ஆனாலும் உங்களை பிழைக்க வைக்கும்படியாக தேவன் தம்முடைய இரக்கத்தை, மனதுருக்கத்தை இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் தேவன் அருளி கொண்டிருக்கிறார், பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! வெளியே துக்கமான செய்தி, உள்ளே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இனி வருகிற நாட்களிலே நீங்க நினைத்து பார்த்திராத சில நன்மையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் விசுவாசித்திருக்கிற வாழ்க்கையிலே செய்து முடிக்கிறதை காணும்படியாக கர்த்தருடைய வல்லமை உங்கள் குடும்பத்திலே வெளிப்படும். துக்க செய்தியை நீங்கள் கேட்டீர்கள், அதை தேவன் முடிவுக்கு கொண்டு வருவார். அந்த துக்க செய்தியிலிருந்து ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை தேவன் உதிக்க பண்ணுவார். துயரத்திற்கு பதிலாக சிங்காரமான ஒரு வாழ்வு, வேதனைக்கு பதிலாக ஒரு மகிழ்ச்சியின் காரியம் உதிக்கத்தான் செய்யும். தேவன் உதிக்க வைக்கிறார். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் துக்க செய்தியை கேட்டவுடனே ஒரு பயம் வந்து விடுகிறது. இந்த ஊழிய அனுபவத்திலே இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ துக்க செய்திகள் வந்திருக்கிறது, எத்தனையோ பயமான காரியங்கள் வரத்தான் செய்திருக்கிறது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் கிருபையினால், இரக்கத்தினால் பிழைக்க வைக்கிறார், உறுதியாக நிறுத்தி வைக்கிறார். இது அவருடைய சுத்த கிருபை. பல நேரங்களில் கண்ணீர், புலம்பல், தவிப்பு, என்ன செய்ய என்று ஏக்கங்கள் இருக்கும். ஆனாலும் தேவனுடைய சமூகத்திற்கு ஓடோடி, தேவனே எங்கள் மேல் கிருபை செய்யும், தேவனே எங்கள் மேல் இரக்கம் செய்யும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவன் அனுகூலமான காரியத்தை ஏற்படுத்தி இம்மட்டுமாக நடத்தி வருகிறார். என கண்பானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் பயப்படாமல் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். நாம் பிழைக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். மூன்றாவது, வேதம் சொல்கிற காட்சிகளை குறித்து நம்முடைய வாழ்வில் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் திடன் கொள்ளுவோம். அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது யோவான் 16:33 சற்றை நீங்கள் கேளுங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமியிலே உலாவின நாட்களில் இந்த உலகத்தை பற்றி சொல்கிறார். இந்த உலகத்தில் நீதிமான்களாக நீங்கள் வாழும்போது உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தேவன் வாக்குரைத்திருக்கிறார். பல நேரங்களில் நாம் திடன் கொள்ள தவறி விடுகிறோம், திகைத்து புலம்புகிறோம்,
திகைத்து முறுமுறுத்து நிற்கிறோம். ஏன் ஏன் என்று சொல்லி கலங்கி கலங்கி நம்முடைய வாழ்விலே ஒரு சோகத்தை நாமே வருவித்துக் கொள்கிறோம். ஆவியை ஒரு துயரத்திற்கு ஒப்பு கொடுத்ததை போல் திடன் கொள்ள மறந்து நம்முடைய ஆவியிலே சோர்வுகளை நாம் வருவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அது வந்தது உண்மைதான், ஆனால் நான் ஜெயித்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்வில் பிழைக்கும்படியாக என்னுடைய அதிசய வல்லமையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். உபத்திரவம் எவ்வண்ணமாக வருகின்றன. பல பல வடிவங்களிலே உபத்திரவங்கள் வருவது உண்டு. சிலர் சொல்லுவார்கள், ஐயா, நம்பினவர்கள் எங்களுக்கு துயரத்தை உண்டாக்குகிறார்கள். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் மிகப்பெரியதான காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லக்கூடியவர்கள் உண்டு, நாங்கள் எங்கே போனாலும் எங்களுடைய வாழ்வில் ஒரு உபத்திரவத்தை தான் பார்க்க முடிகிறது. நாங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்ய நினைத்தாலும் அது முடிவிலே ஒரு உபத்திரவமாக முடிந்து விடுகிறது என்று புலம்பக்கூடியவர்கள் உண்டு. இந்த சோதனை காலத்தில், இந்த உபத்திரவத்தின் காலத்தில் சோர்ந்து போகாமல் எனக்கு ஒரு தேவன் உண்டு, நான் திடன் கொள்ளுவேன், அவர் என்னை பிழைத்திருக்க வைப்பார் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திடன் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, அநேக நாட்களாக ஆலயத்திற்கு போக உங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்கள் காரியத்தை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வண்ணமாக நடந்தது, இந்த சோதனை வந்தது, இந்த காரியத்தில் எனக்கு மட்டும்தான் இது நடந்தது, எதையோ ஒன்றை சொல்லி சொல்லி திடன் கொள்ள வேண்டிய நீங்கள் திடனற்று போய் தேவனுடைய சமூகத்தை மறந்தவர்களாக அழுது கொண்டிருக்கிறீர்கள். துக்கத்தின் மகனாக காணப்பட்ட யாபேஸ் என்ன செய்தார்? அவருடைய வாழ்வில் துக்கம் இருக்கதா செய்தது. அந்த துக்கத்திற்கு நடுவிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி திடமனதோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனே, எனக்கு ஒரு கதவை நீர் திறக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் எல்லையை திறக்க வேண்டும், ஒரு நிறைவான பாதையை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய சத்துருக்களை என்னை விட்டு நீர் அப்புறப்படுத்த வேண்டும், என்னை எல்லா துன்பங்களுக்கும் விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாரே. இன்றைக்கு ஜெபிக்க உங்களுடைய மனதிலே விருப்பம் இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் திடன் கொள்ளுவேன். என் தேவனுடைய சமூகத்திற்கு போய், ஆண்டவரே, என் வாழ்வில் நிகழ்ந்த இந்த காரியத்தை பாருங்கப்பா, எனக்கு ஒரு சுக வாழ்வை தாருங்கப்பா என்று நான் கேட்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மடங்கடிக்கப்பட்டவர்களாக திடன் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்காக தான் உங்கள் சபைகளிலே, ஆலயங்களிலே உபவாச ஜெபங்கள் உண்டு, இடைப்பட்ட கூட்டங்கள் உண்டு. அதை சிலர் விரும்புவது இல்லை. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போவோம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்திருப்போம், அவருடைய மனதிலே ஒரு திருப்தி வந்து விடுகிறது, அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. சோதனையின் புயல் அடிக்கும் போது, உபத்திரவத்தின் புயல் வரும்போது, அப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இத்தனை நாட்களாக ஏதோ ஒரு காரியத்தில் எப்படியோ நீங்கள் இருந்திருக்கலாம். திடன் கொண்டு நான் தேவனுடைய சமூகத்தில் களி கூறுவேன், இன்னும் என் ஆண்டவரை நான் விசுவாசிப்பேன், நான் பிழைக்கும்படியாக எனக்கு ஒரு அனுகூலமான வாசலை தேவன் திறந்து கொடுப்பார் என்று நீங்கள் திடமனதோடு கூட திகைக்காமல் கலங்காமல் மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, நம்முடைய வாழ்வில் திடன் கொள்ளுகிற அனுபவம் எப்படி வர வேண்டும்? ஒரு நாளிலே 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வேதாகமத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது, சீரியா நாட்டு மன்னன் சமாரியாவிலே இருக்கிறதான எலிசா என்கிறதான தீர்க்கதரிசியை பிடிக்கும்படியாக ஒரு திட்டங்களை தீட்டினான். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். சீரியாவின் ராஜா என்ன சொல்கிறான்? சமாரியாவில் இருக்கும் இந்த எலிசாவை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று தன் இராணுவத்திற்கு கட்டளையிட்டான். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது இராணுவம் புறப்பட்டு போனது. சமாரியாவில் இருக்கிறதான எலிசாவை பிடிக்கும்படியாக பட்டணத்தை சுற்றிலும் நெருங்கி இராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்திருந்து பட்டணத்தை பார்க்கும்போது இராணுவம் வளைந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்தான். அப்பொழுது அவன் சொன்ன காரியம்தான் என்ன? அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புத்தகம்
6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சற்றே நீங்கள் கேளுங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது வேலைக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வேன்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்ய? இந்த காட்சிகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பல நேரங்களிலே இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், என்ன செய்ய, என்ன செய்ய, என்ன செய்ய. ஆனால் எலிசா சொல்லுகிறார், தேவனே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த வேலைக்காரன் பார்க்கும்படியாக இவன் கண்களை திறந்தருளும். அவர்களோடு கூட இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று திடன் கொள்ளுகிறார், திடன் கொள்ளுகிறார். இன்றும் கூட துயரமான செய்திகள் உங்கள் எல்லைகளுக்குள்ளாக வந்துவிட்டது. சத்துருக்களின் கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் உங்களுக்கு எதிராக பலரும் பலவிதமான காரியங்களை திட்டமிட்டு உங்களை அழிக்க நினைக்க முயற்சிக்கலாம். என்ன நடந்தது? அன்றைய சீரியா நாட்டு மன்னன் சொல்லுகிறான், எலிசாவுக்கு முடிவு கட்டுங்கள், இதுவே எலிசாவுக்கு கடைசி நாளாக இருக்கட்டும் என்று அவன் ஒரு திட்டமிட்டான். தேவன் விட்டாரா? பல நேரங்களில் நமக்கு எதிராக பல திட்டங்கள் இந்த உலகில் புறப்பட்டு வரலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். அன்றைக்கு எலிசாவின் வேலைக்காரன் திடனற்று போய் கலங்கி கூவுகிறான், என்ன செய்ய, என்ன செய்ய. பல நேரங்களில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நமக்காக கிரியை செய்வார். அநேக திட்டங்கள் புறப்பட்டு வரலாம். தேவன் நம்மை தப்புவித்து பிழைக்கும்படியாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். உங்கள் குடும்பம் பலவிதமான யுத்தங்களை பார்த்து நெருக்கத்தையும் சிறுமையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கடைசி முடிவாயிட்டு பிரதர், இனி ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நெடுநாட்களாக நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்று நிகழ்ந்தது என்ன? சீரியாவின் ராணுவம் நெருங்கிவிட்டது. எலிசா இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக பிடிபட போகிறார், சீரியா நாட்டுக்கு ஒரு கைதியாக போக போகிறார் என்று அநேகர் கனவுகள் கண்டு கொண்டிருந்தார்கள். எல்லாருடைய திட்டத்தையும் தேவன் அவமாக்கினார், எல்லாருடைய திட்டங்களையும் தேவன் அவமாக்கினார், எல்லாருடைய கனவுகளையும் தேவன் புரட்டி போட்டார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நமக்கு எதிராக வந்திருக்கிற காரியத்தை நினையாதபடி பிழைக்க வைக்கிற தேவன் இருக்கிறார். அவரின் மேல் திடன் கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியாக இருப்பேன் என்று நீங்கள் அறிக்கையிடும் போது தேவன் உங்களுக்காக செயல்படுவார். அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவனே, இப்பொழுது உம்முடைய வல்லமை என்ன என்பதை என்னுடைய வேலைக்காரன் பார்க்கட்டும். அப்பொழுது சொல்லுகிறார், அவர்களோடு கூட இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்முடைய பட்சத்திலிருந்து கிரியை செய்கிறவர், எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவிக்கிறவர், எல்லா பாதைகளிலும் நம்மை சுமந்து நடத்துகிறவர். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி தன் வேலைக்காரருடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபித்தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு திடனோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். சத்துருக்களின் கூட்டம், சீரியாவின் ராணுவம் எலிசாவை பிடிக்கும்படியாக புறப்பட்டு வந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியோடு கூட இருந்து பிடிக்க வந்த சத்துருக்களை எலிசா எளிதாய் பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலின் தலைநகர் சமாரியாவிற்கு அழைத்து சென்றான்.
என கண்பானவர்களே, சூழ்நிலை மாறப்போகிறது. எத்தனை பேர் நீங்க நம்ப போகிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்க போகிறீங்க? உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி உங்களை ஜெயிக்க வைப்பார். அன்றைக்கு சீரியாவின் ராணுவம் ஒரு திட்டமிட்டது. அந்த திட்டத்தை கர்த்தர் உடைத்தாரா இல்லையா? உடைத்தாரா இல்லையா? அவர்களுடைய திட்டத்தை உடைத்தார். எலிசாவுக்கு ஒரு புதிய திட்டத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இவர்கள் அத்தனை பேரையும் பிடித்து இஸ்ரவேலின் தலைநகர் சமாரியாவுக்கு அழைத்து செல்லும்படியான கிருபைகளையும் தயவையும் அன்று ஆண்டவராகிய தேவன் எலிசாவுக்கு கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திடன் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றம் வரும். ஒரு மாற்றம் வரும். கைகளை தட்டி ஒரு மாற்றம் வரப்போகிறது. தேவன் அந்த மாற்றத்தை தொடங்க போகிறார். தேவன் தம்முடைய வல்லமையினாலே அந்த மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்றைக்கு தேவனுடைய அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும், தேவனே, நீர் எங்களுடைய பட்சத்தில் இருந்து எங்களை பிழைக்க வைப்பீர். அன்று சீரியாவின் ராணுவம் தோற்று போனது. திடன் கொண்டு ஜெபித்ததான ஜெயித்து விட்டார். நிறைவானதை பார்த்து வெற்றியை கண்டார். உங்கள் குடும்பத்தின் மேல் ஒரு வெற்றி கொடி நாட்டும்படியாக ஒரு அதிசயமான செய்தியை கர்த்தர் உருவாக்கும்படியாக அநேகருடைய கண்கள் உங்கள் குடும்பத்தை காணும் போது ஆச்சரியமாய் பார்க்கும்படியாக இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் செயல்படுவார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் காண போகிறீர்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கலங்காமல் விசுவாசிப்போம், பயப்படாமல் விசுவாசிப்போம், திடன் கொண்டு விசுவாசிப்போம். நாம் பிழைக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய நன்மைகள் புறப்பட்டு வரட்டும் ஐயா. துயரமான செய்திகள் விலகி போகட்டும். நிறைவான செய்தி அவர்கள் கேட்கட்டும் ஐயா. இவருடைய மனதிலே மகிழ்ச்சி பொங்கட்டும். ஆச்சரியமானதை பார்க்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சோதனை? எனக்கு ஏன் இந்த வேதனை? எனக்கு ஏன் இந்த பாரம்? தாங்க முடியலே என்று கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தூக்குங்கப்பா. ஒரு அதிசயத்தை தேவன் ஏற்படுத்த வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலர் சாபத்தை எண்ணி எண்ணி பயப்படுகிறீர்கள். இந்த சாபம் எங்களை தொடர்ந்து வந்து விடுமோ? இந்த சாபத்திலே நாங்கள் மூழ்கி போய் விடுவோமோ? ஏதோ ஒரு சாபத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் திடமனதோடு கூட சொல்லுங்கள், தேவன் எங்களை பிழைக்க வைப்பா. நீங்க அறிக்கை எடுக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. உங்கள் குடும்பத்தினுடைய சாபங்கள், விக்கிரக போராட்டத்தின் ஆவிகள் ஹல்லேலூயா விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். உங்கள் குடும்பங்கள் இருக்கிற சாபத்தின் கிரிகள் முறிக்கப்படுகிறது. வீணான செய்வனையின் போராட்டங்கள், மாந்திரிக வல்லமைகள் எல்லாம் விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை சகோதரனை கடந்து வருகிறது. சகோதரியை உங்களை தொடுகிறது. நீங்கள் எந்த இடத்திலிருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது, உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிழைக்கும்படியாக கிருபை செய்வதற்காக நன்றி. கர்த்தாவே, இவர்கள் பிழைக்கும்படியாக நன்மையை வருஷிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இவர்கள் பிழைக்கும்படியாக உம்முடைய தயவை கொடுத்ததற்காக நன்றி. தேவனே, இவர்கள் பிழைக்கும்படியாக உம்முடைய இரக்கம் ஊற்றப்பட்டதற்காக நன்றி அப்பா. இவர்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. கிருபையும் நன்மையும் இவர்களை தொடரட்டும். இவர்கள் சுகித்து பிழைத்திருப்பார்களாக. உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்கும்படியாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. Our contact பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E bar 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.